ஒரு ஆட்டோ டிரைவர் அவர்கிட்ட சாட்சியா சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஐயா நான் பயங்கர குடிகாரன், ஆட்டோ ஓட்டுறதான் உண்டு, அந்த ஆட்டோ எங்கேயாவது கிடக்கும், மனைவி அடிப்பேன், பிள்ளைங்களை அடிப்பேன், வீட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், குடிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, குடிச்ச பிறகு காலையில எப்பவுமே ஒரு வருத்தம் இருக்கும், என் மனைவி என்னை மதிக்காத அளவுக்கு நடக்கிறேனே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா இல்லையே, வீட்டில் ஒன்றும் வாங்கி போல ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா எப்பப்ப எல்லாம் ஒரு குடிக்கணும்னு தோணுது உடனே குடிச்சிருவார். குடிச்சவர் மறுபடியும் பிரச்சனை, குழப்பம், சண்டை. ஒரு நாள் என்ன பண்ணினாரு, வாங்கினார். ஆண்டவரே என்னால் இதை விட முடியல. நீங்க புரிஞ்சிட வேண்டியது, ஏன்னா ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவி உலகெங்கும் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போகும்போது தன்னால் அநேகமான கிரியைகள் செய்ய முடியலை என்று வேதம் சொல்லப்பட்டது. காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை தேவனாக பார்க்கவில்லை, மீட்பராக பார்க்கவில்லை, இரட்சகராக பார்க்கவில்லை, தச்சனின் மகனாக, தங்களோடு கூட இருக்கிற யாக்கோபின் சகோதரனாக, தங்களோடு கூட இருக்கிற மரியாதையுடைய மகனாக தான் பார்த்தாங்க. ஜஸ்ட் a human being. விசுவாசம் தேவை. நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, விடுதலை உண்டு. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, கையில வச்சுட்டு ஆண்டவரே என்னால இருந்து விடுதலை பெற முடியலன்னு சொல்லி இயேசுவை நோக்கி நான் ஒரு கூக்குறேன். யார் என்னை விடுவிக்க கூடும் இருக்கு. இந்த மரண சரீரத்துல இருந்து எல்லாருக்குள்ளயும் ஒரு துக்கம் இருக்கு, ஒரு அழுகை இருக்கு, ஒரு ஏக்கம் இருக்கு. யாராவது என்னை பாவ பழக்கத்தை விடுவிக்க மாட்டாங்களா? இந்த குடிகார மனுஷன் என்ன பண்ணுச்சு, வானத்தை பார்த்து இயேசுவே என்னை விடுவியும் சொல்லிட்டு அந்த மனுஷன் அதுல சேர்ந்ததானா. அடுத்த நாளில இருந்து அது வரைக்கும் குடிக்கணும் குடிக்கணும், வேற மனைவியை பற்றி சிந்தனை இருக்காது, பிள்ளைகளை பற்றி சிந்தனை இருக்காது, வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது, நீ ஏன் குடிக்க, உன் சரீரத்தை ஏன் கெடுத்துக்கிட்டு? அதுக்கு பிறகு என்ன செய்தாராம், ஃப்ரெண்ட்ஸை விட்டார், கொஞ்ச நாளத்தை அந்த பக்கம் போறதை விட்டார். பிறகு அந்த எண்ணமே எனக்குள்ள இல்ல, அற்புதமா என்ன தேவன் விடுவித்தார் என்று சொன்னார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனுஷனும் உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எவ்வளவு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறீங்க. 51 சங்கீதம் 1 வசனத்துல நீங்க வாசிப்பீர்கள், தாவீது ராஜா ஆண்டவர் நோக்கி கெஞ்சிறார், தேவனே எனக்கு இறங்கும் என்று. ஏன் தப்பு பண்ற மனுஷன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டதான அந்த மனுஷன் ஒரு ஸ்திரீய இச்சையோட பார்த்துட்டான். தனக்கு அதிகாரம் இருக்கு, தான் ராஜா, எதையும் செய்யலாம், அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள மனுஷன் அடுத்தனுக்கு மனைவி எடுத்தான், புருஷனை கொன்னான், பெரிய பாவத்துக்குள்ளாகி போறான். பிறகு என்ன, ஒரு இரட்சகர் எனக்கு தேவை என்று உணர்ந்த பிறகு ஆண்டவரே எனக்கு இறங்கும். அந்த மனுஷன் கெஞ்சினான் பாருங்க, கதறினான் பாருங்க. நித்தமும் கதறுதலால் என் எலும்பு உலர்ந்து போயிட்டு இருக்கு, படுக்கையில தலையினை என் கண்ணீரினால் நனைத்தேன் என்று இருக்கு. எதுக்கு? விடுதலை வேணும். ஏன்னா அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டார், ராஜாவா இருக்கிற ஒரு மேன்மை இல்ல, மாநிலத்தின் அதிபதியா இருந்த ஒரு புண்ணியம் இல்ல, இந்த உலகத்தார் உங்களை பார்த்து வியக்கத்தக்கதான மேன்மையான எதுவுமே தேவனுடைய பார்வையிலே மேன்மையே கிடையாது. பாவம் இல்லாத மனுஷன், தேவ பக்திக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன், பரலோக ராஜ்யத்தை தன் சொந்த நாடாக எண்ணி விசுவாச வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன், அவன் தான் பாக்கியவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 13 வசனம். அங்க ஆயக்காரன் ஒரு விடுதலைக்காக கெஞ்சினான், மார்பில் அடித்து பாவியா என் மீது இரக்கமாயிரும். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியுது விடுதலை தான் முக்கியம், பணம் இல்லை. இப்ப எதை நோக்கி ஓடுறீங்க? பணம். வேத வசனம் சொல்லுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. இவங்களுக்கு தெரியும், ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், எனக்கு விடுதலை வேணும். தாவீது ராஜா அழுதார், திரும்பவும் இழந்த எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொண்டார். ஆயக்காரனை பாருங்க, அந்த மனுஷன் தன் நிர்பந்தமான நிலையை உணர்ந்த உடனே தன் மார்பில் அடித்துக் கொண்டான். தன் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுக்க அந்த மனுஷன் தயங்கினான். அவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். நான் துஷ்ட மனுஷன், அசுத்த மனுஷன், பாவக்கிரியை செய்த மனுஷன், நான் எப்படி அவரை உற்று பார்க்க முடியும்? தலையை தொங்க போட்டான், அழுதான், கண்ணீர் வடித்தான், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொன்னான். வேதம் சொல்லுது அவன் நீதிமானாய் போனான். நான் அதான் எதிர்பார்க்கிறேன். ஆயக்காரனை போல தேவன் சாட்சி கொடுக்கத்தக்கவாறு நீதிமானாக, நீதிமாட்டியாக போங்க. இனி உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகள் பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு தேவையானது என்ன? நிர்பந்தமான நிலையை உணர்ந்து கதறணும்.